ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எல்லாருமே ஒரு டைம் அது பீட்சா சாப்பிடணும்னு நினச்சிருப்பாங்க. பட் நம்ம நினச்ச டைமில் சாப்பிட்ருக்க முடியாது. ஏன்னா கடையில் போய் சாப்பிடணும், ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இந்த மாதிரி இருக்குங்க. நம்ம இப்போ நினச்ச டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சுட்டு ரொம்ப சுலபமான முறையில் எப்படி பீட்சா பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பீட்சா பண்ணுறதுக்காக ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா 1/2 ஸ்பூன் சர்க்கரைங்க, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா தயிர் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருணுங்க. நமக்கு தயிர்லயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஃபர்ஸ்ட் இது நல்லா கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. புரோட்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிசையும் போது எந்த புருடும் இல்லாம இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ள நம்ம ஒயிட் சாஸ் அண்ட் ரெட் சாஸ் ரெண்டும் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ரெட் சாஸ் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு 2 பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, வெங்காயம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வைக்க போறேங்க. பாருங்க, இது நல்லா இப்ப கொதிச்சுட்டு இருக்குது. தக்காளி நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு எடுக்க போறோங்க. அரைச்சு தனியா வச்சுக்கலாங்க. இப்ப அடுத்தது ஒரு பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளிய ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கலாங்க. இப்போ அது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. இது நல்லா வேகணுங்க. நீங்க ரெட் சாஸுக்கு பதிலா டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த சாஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா ஒயிட் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. நெய் பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்க ஊத்திக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து இந்த மாதிரி நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மைதாவை நல்லா இது கலங்கணும். பாருங்க, இந்த மாதிரி வரணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஒயிட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம எதுல பேக் பண்ண போறோமோ பீட்சாவை அந்த மாதிரி அந்த பிளேட் எடுத்து கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. இப்போ மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா அமுத்திடலாங்க. இதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம தேய்ச்சிடலாங்க.
தேய்க்கும் போது வந்து ரொம்ப லேசா தேய்க்கக்கூடாது, ஓரளவு தடிமனா இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். இப்போ இந்த தட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சமாக மணல் இல்லைன்னா உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த ஓரங்களில் வந்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருணுங்க. ஸ்பூன் வச்சு கூட நீங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடலாம் ஓரங்களை. எண்ணெய் தடவின பிளேட்ல இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா அழுத்தி விட்டுருணுங்க. பாருங்க ஓரங்கள் எல்லாம் இப்ப எப்படி ஆயிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருணுங்க, ஒரு 4-5 ஓட்ட மாதிரி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரெட் சாஸ் எடுத்து நம்ம மேலால் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுடலாங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க டொமேட்டோ கெச்சப் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சாஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க. இப்போ அடுத்த லேயரா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாஸ் அப்ளை பண்ண போறோங்க. இந்த மாதிரி நல்லா தடவி விடணுங்க. இப்போ ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணியாச்சுங்க. அடுத்ததா வெங்காயம் வந்துட்டு நம்ம நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி வச்சிடணும். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, நம்ம கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட்சாவை ரெடி பண்ணிடலாங்க. அடுத்ததா கேப்சிகமே வந்துட்டு இந்த மாதிரி இடையில வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் தக்காளியை இந்த மாதிரி இடையில வச்சிடலாங்க. அடுத்ததா நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கேரட் வச்சிருக்கோம், அதையும் வந்துட்டு இந்த மாதிரி இடையில வச்சிடணுங்க. ஒயிட் சாஸ் வந்து அங்கங்க இந்த மாதிரி வச்சிடலாங்க. இப்போ சில்லி ஃபிளிக்ஸ் வந்து நெக்ஸ்டா போட போறோங்க. அது பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு கடாயில வந்துட்டு 4-5 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதை வந்து பொடி பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சில்லி ஃபிளிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து மேலால தூவிக்கலாம். குருமிளகு பொடியும் வந்துட்டு மேலால தூவிடலாம். நம்ம சில்லி ஃபிளிக்ஸ்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட மேலால தூவிடலாங்க. இப்போ இடையில இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சமா ஊற்றிடலாங்க. இப்போ கடாயில வந்துட்டு பிளேட் எடுத்து வச்சிடலாங்க. இது வந்து ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். அடுப்பு வந்து சிம்ல வச்சிடலாங்க. சிம்ல தான் வேகணும். இப்ப பாருங்க 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு ரொம்ப சூப்பரான பீட்சா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம பீட்சாவை இப்ப கட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா கட் ஆயிடுச்சுங்க. இது கடையில வாங்கினதா இல்ல வீட்டுல செஞ்சதான்னு நமக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வீட்டுல பண்ணது சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகாவும் இருக்கு. பின்னாடி பாருங்க ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. இது எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,